गोविंदनाम संकीर्तनम गोविंदा अधिवेंकटशैल मुदारपते जनताभिमताति गतानरतात् परदेव दयागतितान्निगमै कमलादरितां न परं कलये நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான் என்று பகவான் அந்த வசிக்கிற நந்தகோபனுடைய இல்லம் அது வீடு கிடையாது, அது கோவில்னு சொல்றான். இத்தனை நாளா 10 நாளா ஒவ்வொருத்தரையா எழுப்பிட்டு இருக்கா. எழுப்பும் பொழுது எப்படி பக்தி பண்ணணும், எப்படி பகவானை வழிபடணும் அப்படிங்கிற அதிலே சொல்லும் போது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, நாம வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு பகவானை சொல்லும் பொழுது கோவிந்தான்னா அந்த சீன் முன்னாடி வந்து மனசுல வரணும். அது பேரு தான் உண்மையான பக்தின்னு பேரு. அதே போல பகவானை வழிபடும் பொழுது நம்ம மனசு முழுக்க அவர்கிட்ட தான் இருக்கணும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்து நேற்றைய தினம் வரை எழுப்புறா மாதிரி இருந்தது. நேற்றைக்கே ஒருத்தரை கூட விடக்கூடாது, அந்த நந்தகோகுலத்தில் இருக்க அத்தனை பக்தாளுக்கும் பகவானுடைய கிருபை கிடைக்கணும். இந்த உஷக்கால வேலையில, உஷக்காலம்னு பேரு, உஷக்காலம். இந்த உஷக்காலத்துக்கு முன்னாடி பிரத்யூஷக்காலம்னு பேரு. அந்த காலத்துல தான் இந்த தனுர்மாசம் பூஜை பண்ணணும்னு பேர். அப்பதான் ஆலயத்துக்கு வந்து ஒரு விளக்கு போடுறது புண்ணியம். நம்ம சொன்னதுல விளக்குன்னு ஒரு ட்ரே இருக்கு பாருங்க, அது எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறோம். பகவானுடைய இருக்கிற கோவில்லாம் அது மாதிரி வச்சுக்கணுமோனோ, யாரோ ஒருத்தர் அந்த ட்ரேலேருந்து கூட அந்த படியில வச்சாதான் புண்ணியம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அது பெரிய தப்பு. அது அதில் வைக்கிறதுனால கும்பாபிஷேகத்துக்காக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தது. இந்த மார்கழி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா அது ஃபுல்லாக எண்ணெய், அதுலேருந்து 100-1/2 லிட்டர் எண்ணெய் எடுக்கலாம் அதை புழிஞ்சா. அது மாதிரி நம்ம ஆகமாக இருந்தால் விட்டுருவோமா, நம்ம வீடாக இருந்தால் விட்டுருவோமா? இப்படி பகவானுடைய கோவிலுக்கு எல்லாரும் போய் சேர்ந்துட்டா. அப்படி சேர்ந்தும் பொழுது இங்கே இருக்கா பாருங்க 2 துவாரபாலகர். இப்போ பாலாலயத்தில் இருக்கிறதுனால அவளை தரிசனம் இல்லாமல் இருக்கு. அந்த துவாரபாலகர் மாதிரி 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. மணிக்கதவும் தாழ்த்திடவாய். அவள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றான். ஏ பகவன்னே, நீங்க எல்லாம் கதவை திறக்கணும், கொஞ்சம் தயவு கூர்ந்துங்கிறான். எப்பவுமே பகவானோட இருக்கா பாருங்க. அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ அப்படின்னு சொல்றோமே. அடியார்கள் வாழன்னா பகவான்கிட்ட இருக்கவா எப்பவுமே க்ஷேமமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா பகவான் அவதான ரொம்ப எப்பவுமே சேர்ந்து பார்த்துக்கிற அனபாயினின்னு பேர் சில பேருக்கு, பக்ஷிராஜன். அதனாலதான் பெருமாளை சேவிச்சுட்டு பின்புறம் காமிச்சு போகக்கூடாது அப்படின்னு பேர். சைடா வந்து தான் பெருமாளை சேவிக்கணும்னே சாஸ்திரம் சொல்றது. அதே மாதிரி ஏகஹஸ்த பிரணாம, ஒத்த கையாக நமஸ்காரம் பண்ணக்கூடாதான். அது போல பக்ஷிராஜனுக்கு என்னென்ன நமஸ்காரம் பண்ணா மகாபாபுங்கிற பக்ஷிராஜனுக்கு. ஏன் அப்படின்னா பக்ஷிராஜனுக்கு அப்புறம் துவஜஸ்தம்பம், பலிபீடம், இங்கெல்லாம் தேவதை இருக்கு. இந்த அனபாயினின்னு பக்ஷிராஜன் பெருமாள்கிட்ட வரம் வாங்கியிருக்கார். எப்பவுமே உன்னை பார்த்துட்டு இருக்கேன்னு வரம் வாங்கியிருக்கார். அப்போ நான் அங்கே நமஸ்காரம் பண்ணோம்னா அவளுக்கு கால் காமிக்கிற மாதிரி ஆயிடும். அடியார்கள் வாழுன்னு சொல்றோமோ, அவளை நிந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்றது. அதை இன்னைக்கு அந்த துவாரபாலகருக்கு பிரார்த்தனை பண்றான். பகவானை சேவிக்க நாங்கெல்லாம் வந்திருக்கோம். இந்த மாதிரி இந்த காலத்துல பகவானை சேவிக்கிற சமயம்னு உங்களுக்கும் தெரியும். மணிக்கதவும் தாழ்த்திரவாள் அந்த தாப்பால போட்டு பக்கத்துல நின்றுட்டு இருக்கேல, கொஞ்சம் எங்களுக்காக திறந்து தயவு கொடுத்து பண்ணுங்க. அந்த மாயனை பகவான் மாயன்கிற இதெல்லாம் என்ன அப்படின்னா, இங்க வெளியில நடக்கிறதுலாம் அவருக்கு தெரியாதா அப்படின்னா நல்லா தெரியும். எத்தனை பேர் வந்திருக்கா, அவ என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டு இருக்கா, எதுக்காக வந்திருக்கா, இப்படி எல்லாமே அவருக்கு தெரியும். சரி, இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கா அப்படின்னா, இத்தனை சிரமம் வாழ்க்கையிலேயே இருக்கும். இதை தாண்டி தான் நீ போகணும்னு பகவான் சொல்ற. அதை நீ இந்த கோவில்ல நீ இந்த சிரமங்கள்லாம் பட்டுட்டனா வாழ்க்கையில க்ஷேமமா இருக்கலாம் அப்படின்னு பகவான் இது மூலமா சொல்ற. அதனாலதான் சனக சனாதன சனந்தன சனத்குமாரன்னு ஒரு 4 பேர் அவதூதமா இருப்பான். எப்பவுமே பகவான் அவ சிருஷ்டி ஆனோடனே பகவான்கிட்ட போய் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, பிரபஞ்சம் முழுக்க சிருஷ்டி பண்ணுவோன்னு பிரம்மா சொன்னார். பிரபஞ்சம் முழுக்க நான் சிருஷ்டி பண்ண மாட்டேன். பகவானை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றாருன்னு அந்த இந்த வேங்கடகவி சொல்றாரு, ஊத்துக்காடு வேங்கடகவி பாட்டுல எந்த பொருள் கொண்டும் சிந்தனை ஒழியாதுங்கிற பாருங்க.
பகவானை ஒருத்தனை பார்த்துட்டான்னா இன்னொரு விஷயத்த பார்க்கணும்னு தோணாது. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்து மேல அவனுக்கு ருச்சி இருக்குன்னு சொன்னான்னா அப்ப பகவானை சரியா பார்க்கல அப்படின்னு அர்த்தம். அப்படி சரியா பார்த்துட்டான் அப்படின்னா வேற ஏதாவது காட்டினா அவனுக்கு சிங்கப்பூர்ல இருக்க பார்த்தீங்களா பெரிய எக்ஸிபிஷன் இருக்கு அப்படின்னு இதானேன்னு தோணிடுவோம். இது பகவான் நினைச்சா எதை வேணாலும் பண்ணலாமே. அந்த மாயனை நமஸ்காரம் பண்றதுக்காக நாங்கெல்லாம் வந்திருக்கோங்கிற அந்த சனக சனாதன சனந்தனம் சொன்னனே, பகவான் பிரம்மாவால சிருஷ்டிக்கப்பட்டு வைகுண்டத்திலேயே நாங்கள் பகவானை எப்பவுமே தரிசனம் பண்ணணும்னு வரம் வாங்கினவாலே துவாரபாலகால் கதவு திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலும். அப்படி கதவு திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு சாபம் கொடுத்துடுறான். சனக சனாதன சனந்தனை எப்போ பகவானை நாங்கள் தரிசனம் பண்ண வரும்போது நீ கதவு திறக்க மாட்டேன்னு சொன்னியோ நீ பூலோகத்துல பிறக்கணும்னு சாபம் கொடுப்பா. இப்படி சாபம் கொடுத்தோன்னு சுவாமி கதவு திறந்து வெளில வருவார். என்னப்பா ஆச்சு, இங்க ஏதோ சத்தம் கேட்கறதே இல்லை இல்லை இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா அப்படியா, இதெல்லாம் அவருக்கு தெரியாதான்னா இதுக்காக வெயிட் பண்ணாராம் பகவான். இந்த விவகாரம் முடியட்டும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இவாளுக்கும் இந்த பாகவதால நிந்திக்க கூடாதுன்னு துவாரபாலகளுக்கும் தெரியணும்னு சொன்னார். அப்புறம் துவாரபாலகாலாம் ஒரு பிரார்த்தனை பண்ணா சுவாமிகிட்ட, நான் இது மாதிரி சாபம் இருக்கு, உங்களையே பார்த்துட்டு இருந்துட்டோம், உங்களை தவிர நான் இன்னொன்று பார்க்க முடியாது, அதனால பூலோகத்துக்கு போனால் உங்களை விட்டு ரொம்ப பிரிஞ்சு போயிடுவேன்னா. அப்போ பகவான் ஒரு கிருபை பண்ணார். 7 ஜென்மா என் பக்தனா இருக்கியா, 3 ஜென்மா எனக்கு வெதிரேகமா இருக்கியா, எனக்கு சத்ருவா இருக்கியான்னு கேட்டார். அப்போ இவ யோஜனை பண்ணா 7 ஜென்மாங்கிறது ரொம்ப நாள் ஆயிடும், 3 ஜென்மா போறோம், உங்களுடைய வெதிரேகமா இருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை நினைச்சுட்டு இருக்கணும்ங்கிற. சாங்கேத்தியம் பாரிஹாசியம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா. பாகவதத்துல சொல்றார், பரிகாசமா பகவான் ஒருத்தர் சொல்றா பாருங்க. இந்த நாஸ்திகெல்லாம் பகவானை திட்டுறா, அவெல்லாம் நன்னா இருக்காளே அப்படின்னு அவெல்லாம் நினைக்க தோணும். நாம தான் டெய்லியும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், நம்மளும் தான் டெய்லியும் திருப்பாவை சொல்லிட்டு இருக்கோம், நாமளும் தான் பெருமாள் தீர்த்த சிடாரெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம், நமக்கும் கஷ்டம் இருக்கே அப்படின்னு அவன் சௌக்கியமா இருக்கானேன்னு நினைக்க தோணும். அப்படி நினைக்க தோன்ற காரணம் என்ன அப்படின்னா, அவெல்லாம் பகவான் சொல்றான், அவன் இவனை விட ரொம்ப மார்க் எடுக்கிறான், பகவான் ஹின்ஸ் எடுக்கிறான். கிருஷ்ணாவதாரம் எந்த வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம் இங்க பூலோகத்துல அவர் அனுகிரகம் பண்ணார், யார் யாருக்கு பண்ணார், அதுல என்ன குறை இருக்குன்னு சொல்லி அதுல அவன் ஆர்வமா பாக்குறான். அப்படியாவது என்ன பார்த்து டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர்கிட்ட போய் டாக்டர் ஊசி போடும் போது வைக்கிறோம், அவர் கண்ணாமனா அவரை திட்டுறோம், அந்த ஊசி போட்டு வைத்தியம் முடிஞ்சோடனே சார் சாரி சார்னு சொல்றோமோ, திட்டும் போது எந்த டாக்டராலும் ஏன்டா இப்படி என் மேல இப்படி கோச்சிக்கிறேன்னு சொல்றாரா என்ன. ஆப்ரேஷன் பண்ணும்போது கத்தியால தான் பண்றோம்னு தெரியறது இல்லை. அது போல பகவானுக்கு சத்ருவா இருந்து வரேன்னு சொன்னதுதான் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசுபு, கும்பகர்ணன் ராவணன், சிசுபாலன் தந்தபக்தன். இவ 3 அவதாரமா வரா. சிம்மாவதாரம், வராகாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரத்துல பகவான் இவாளை கிருபை பண்ணி தன்னோட சேர்த்துக்கிறார். பிரகலாதனே வரம் கேட்கிறான் பகவான்கிட்ட, எங்க அப்பாவுக்கு நல்ல கதி கிடைக்கணும், அவருக்கு வைகுண்ட லோக பிராப்தி கிடைக்கணும்னு கேட்கிறான். அந்த வரம் என்னால கொடுக்க முடியாது பாருங்க. ஏன்னா இது இப்ப ஏற்கனவே வைகுண்டத்துல தீர்மானம் பண்ணி நீ பூலோகத்துல போற, உன்னை வதம் பண்ற, திருப்பி நீ என்னட்டே வந்துருன்னு சொல்லிட்டா, வைகுண்டத்துல சீட்டு போட்டாச்சு, அவருக்கு ரிசர்வேஷன்ல இருக்குங்கிறார் சுவாமி. அப்போ நீ அதையும் தவிர்த்து ஒருத்தன் பகவன் நாம அதிகமா சொன்னான்னா அவனை நான் சேர்த்துட்டுறேன். அதையும் தவிர்த்து வீட்டுல எல்லாரும் நாஸ்திகனா இருந்து ஒருத்தன் பக்திமானா இருந்தான்னா அவனால அந்த குடும்பமே நல்லாயிடும். அப்படி ஒரு விசேஷமா இந்த பாகவதால், நேற்றுதான் பாகவதால்லாம் என்னன்னு சொன்ன பாரு, பக்தியும் பண்ணி மற்றவர்களுக்கும் பக்தி பண்ற மாதிரி பண்றதுதான் பாகவதால். அப்பேற்பட்ட பாகவதால் தான் துவாரபாலகால்னு பேர். நாங்களே அர்ச்சகாலே சாவி துவாரபாலகால்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும் தான் இருக்கு சாஸ்திரம். துவாரபால மணிகேசன் என்ன பேர், அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும். அவர்கிட்ட அதுக்கப்புறம் அனுமதி வாங்கணும். அதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு, நித்தியம் வரும்பொழுதே ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி சாவி கொடுங்கன்னு அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் திறந்துதான் பகவானை தரிசனம் பண்ண முடியும். யாரு எப்படி அர்ச்சகஸ்து ஹரிஸ் சாட்சாத்துங்கிறாங்கணும். அர்ச்சகாலுக்கும் பகவானுக்கும் வேற ஒரு வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்றான். அர்ச்சகாலே துவாரபாலகர்கிட்ட அனுமதி வாங்கணும். அப்போ நாமளும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இந்த விதியை கற்றுக் கொடுக்குறாங்களாம் தாயார் அத்தனை பேருக்கும் இந்த திருப்பாவை மூலமா. கதவை திறந்து அந்த மாயனான பகவான் கண்ணன் இருக்கானே, அவனை தரிசனம் பண்றதுக்காக நாங்கெல்லாம் வந்திருக்கோம், எங்களுக்காக நீங்க கிருபை பண்ணுங்கன்னு சொல்றான். இது எப்படி எப்படின்னா, பகவானை தரிசனம் பண்ற ஆச்சாரியன் திருவடியை கெட்டியா பிடிச்சிக்கணும். ஆச்சாரியன் திருவடியை கெட்டியா பிடிச்சானா அவர் வழி காமிச்சு விடுவார்.
அவர் வழி காமிச்ச வழியில நாம போனோம்னா முள்ளு சேர்ந்து இந்த கூகுள் மேப்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது காமிக்கிற வழியில போனோம்னா போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருவோம்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். பகவான்கிட்ட அது மாதிரி நாம இருந்தோம்னா, பகவான் கிருபை வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆச்சாரியன் மூலமா தான் போக முடியும். அப்படி ஆச்சாரியன் மூலமா குரு மூலமா தான் போகணும். இந்த பகவானை காமிச்சு கொடுக்குற ஆச்சாரியன் இல்லை, பாடம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, இந்த டீச்சர் சார்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்களே, அவர்களெல்லாம் நிந்திக்கிறது, அவர்களெல்லாம் திட்டுறது இப்படிலாம் இருந்தோம்னா பரீட்சா ஹாலில் உட்காந்து பரீட்சை எழுதும் போது அது படித்தது மறந்து போயிடும். குரு நிந்தனை கூடவே கூடாது அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த பகவானே காமிச்சு கொடுக்குறான்னா அவ எப்பேற்பட்ட எந்த வழின்னு ஈஸியா சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த வழியில போனான்னா இவனும் பகவானை போய் சேர்ந்துருவான். அதற்காக அடியார்கள் தானே குருமார்கள், அவர்களை போய் நாடி அதுக்கப்புறமா பகவானை தரிசனம் பண்ணணும்னு இன்றைய தினம் துவாரபாலகால ஆண்டாள் பிரார்த்தனை பண்ண பிரகாரம் எல்லாருக்கும் குரு கடாட்சமும் கிடைச்சி ஆண்டாளுடைய பரிபூர்ணமான கிருபை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வத்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா.